அண்ணே போயில் உண்ணே. தம்பி நீ வேற சும்மாரு. நேற்று அப்படிதான் பொட்டிக்கடையில் போயில வாங்கிட்டு இருந்தேன். பின்னாடி ஆபீஸ்ல வந்து கை காலமா பிடிச்சிட்டாங்க. என்ன நீ சொல்ற? பாவம் பெட்டி கடைக்கு வர 5000 ஃபைனு 5 நாள் சீலும் வச்சு விட்டு போயிட்டாங்க. போயில வாங்க என்னைய வேற வான் பண்ணி அனுப்பிச்சாங்க. எனக்கு அந்த இடத்துல ஒரே அசிங்கமா போச்சு தெரியுமா. இனிமே போயிலே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஏயா தயார் பண்ற கம்பெனி அடைச்சாச்சுன்னா எதுக்கா பெட்டி கடைக்கு சீல் வைக்க போறாங்க? பெட்டி கடைக்கு 10,000 ஃபைன் போட போறாங்க. நீ ஏன் புயல வாங்க போற? நீ ஏன் அசிங்கப்பட போற? தயார் பண்ற கம்பெனி அடைக்கணுமியா அது செய்யறாங்களா அவங்க? பாவம் பெட்டி கடையில் விற்கிறவங்க என்ன லட்சாதிபதியும் கோடிச்சு வரணுமா? பாவம் அப்புறம் சப்புறானியா. இவங்க தயார் பண்றது நிறுத்தினா இவங்க விற்கிறது நிறுத்த போறாங்க. அதையே இந்த தயார் பண்றவங்க செய்ய மாட்டுறாங்க. பாவம் இல்லாதவங்களை பிடிச்சிக்கிட்டு 15,000 10,000 ஃபைனை போட்டு கஷ்டம் தாயா படுத்துறாங்க. 10 வயசு 5 வயசு பையெல்லாம் போயில விட ஆரம்பிச்சிட்டேன். நாடு கெட்டு குட்டிச்சவரா போயிடுச்சு. இந்த கம்பெனி என்னைக்கு அடைக்க போறாங்க? இன்னைக்கு கம்பெனி அடிச்சா வருமானம் இல்லையா? இதுதானே எங்களுக்கு வருமானமே. அடைக்கவே மாட்டாங்க என்னைக்குமே.